அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கவியரசு வைரமுத்து சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் முத்துக்குமார், இயக்குனர் செல்வ மாதப்பன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். படத்தினுடைய தலைப்பு படிக்காத பக்கங்கள். நல்ல ஒரு பொய்டிக்கான தலைப்பை வச்சிருக்காங்க. அதற்கு வைரமுத்து சார் லிரிக்ஸ் கிடைச்சது உண்மையாகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய லக்கு. ஏன்னா வைரமுத்து சாரோட நான் நிறைய படங்கள், நாட்டாமை, கேப்டன், சின்ன மேடம், ஏகப்பட்ட படம், என்னுடைய படங்களுக்கு அவர் முழு சாங் எழுதியிருக்கிறாரு. அவரை பற்றி நாம் படம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் படம் பண்ணும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்லை. அப்போதெல்லாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு, ஒரு சிங்கிள் ட்ராக், எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க, பாட்டு கிட்டாக படம் போகும். பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது. வைரமுத்து சாரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு கம்போசருக்கு வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் எழுதின பாட்டு கேப்டன். உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிட்டே இருந்தேன். எந்த டியூனுமே ஃபைனல் ஆகல. அவர் 1 hour சிட்டிங் உட்காந்துட்டே அந்த சாங் ஓகே ஆகிடும். ஏன்னா வெறும் டியூனை தத்தகாரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது. அவர் போட்ட வரிகளோட அந்த பாட்டை பாடும்போது உடனே எனக்கு ஓகே சொல்லிடுவாங்க. பர்டிகுலர்லி கேப்டன்ல வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு, உனக்கு 1 மச்சம் உடம்புல இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது, தலைவருக்கு மச்சம் உடம்பெல்லாம் தாழ்வணியும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சார். அப்போ கம்ப்யூட்டர்ல ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட நான் சொன்னேன், 1 லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்னு. சப்போஸ் டியூன் பிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வைரமுத்து சார் தான், இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்னைக்கு வைரமுத்து சார் இருக்கார். அதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் நான் டியூன் எப்படி பாடுறேன், தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தான நன்ன தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தன்ன நன்ன இப்படியெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஓகே நல்லாவே இல்லையே அப்படின்ட்டாரு. அவர் எழுதினார், உனக்கு 1 மச்சம் உடம்புல இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது. அந்த மாதிரி கம்போசர்ஸுக்கு அந்த ஸ்பாட்ல லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார். அவர் பெரிய சாதனைகள், அவர் வாங்காத அவார்ட்ஸ்கள் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, ஒரு கம்போசர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார். அவரோட நிறைய படங்கள், ஒரு 10 படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சமீபத்தில் தான் இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் முத்துக்குமாரோட என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார், நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த கதை சொல்லும் போதே அவர் ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல டைரக்டரு. கண்டிப்பாக இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வள வரணும்